குடத்தை எடுத்துகிட்டு போங்க. குளத்துல ஒரு 3 தடவை முங்கி எந்திரிச்சு குடம் முழுக்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும். போயிட்டு சீக்கிரமா வாங்க. ம் சரி. நானும் வரட்டுமா? ஆஹா பரவாயில்ல, வேண்டாம், நான் போய்க்கிறேன். என்னமோ தோணுது, நானும் வரேனே. ஒரு குடம் தண்ணி தானே காவேரி, நான் போய்க்கிறேன், நீ வேலையை பாரு. ஒரு குடம் தண்ணிக்கு 4 பேரா? போனோமா தண்ணி எடுத்துட்டு வந்தோமான்னு இருக்கணும். 4-5 பேரா போனா வெறும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. வேலையை பாரு. ஜனனி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க நீ போலாம். இப்பதானே சொன்னேன். அதான் சொல்லி முடிச்சிட்டீங்களே, நான் போறேன். காவேரி, வாங்க நீ. நீ போகாத. இல்லண்ணா, நான் அன்னைக்கு சப்போர்ட்டா கூட போறேன். நான் சொல்றத கேளு. நீ இப்போ போகக்கூடாது. அவ போயிட்டு வருவா, நீ இங்கே இரு. ஜனனி, நீ போயிட்டு வா. ம் சொல்லுமா. அண்ணே, அந்த பொண்ணு வரா, எல்லாரும் ரெடியா இருங்க. சரி சரி, நீ போனை வை, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த காவிரி கழுத்தில் தாலி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தாலி கட்டிட்டா அவங்க வீட்டில் என்னை சும்மாவே விட மாட்டாங்க, அடிச்சே கொன்றுவாங்க. அந்த நேரத்தில் கூட இருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். பயப்படாத தாசு, அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். எந்த மீறி உன் மேலே கை வச்சிருவாங்களா? நீ நினச்சது சரி. சரி சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். ம் சரி, வரேன். ஆ. டேய், முடிச்சுங்களாடா? இல்லைண்ணே, ரொம்ப நேரம் ஆகுது. அவன் இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லைண்ணே. டேய், ஏடா சொல்ற, இன்னும் வரவே இல்லையா? டேய், அவளை கவனிக்காம கோட்டை விட்டுட்டீங்களா? இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. சரி, போன வை. வரலையா? ஜனனி, ஜனனி,
ஜனனி டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி எடுக்க தான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி. அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய் அவ அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. மறுபடியும் கோட்டை விட்டுறாதீங்க, புரியுதா உங்களுக்கு? சரிங்கண்ணா, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சரி சரி, பார்த்து பண்ணுங்க, வைக்கிறேன். சிவா 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 டேய் சொல்றா. ஹலோ அண்ணே. அவளை போட்டீங்கல்ல? இல்லைண்ணே. இல்லையா? அந்த பொண்ணு படிக்கட்டு வரைக்கும் வந்துச்சுண்ணே, உடனே திரும்பி போயிடுச்சுண்ணே. இப்போ என்னண்ணா பண்றது? பயிலுங்களா விட்டு தொலைச்சிட்டீங்களா? அண்ணே நாங்க விடலண்ணே, அதுவா திரும்பி போயிடுச்சுண்ணே. வைடா போன. என்ன ஜனனி, என்னாச்சு? ஏன் தண்ணி எடுக்கலையா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சிவா. ஏன் ஜனனி? அந்த தாஸ் ஏதோ தப்பான பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்கான். எப்படி சொல்ற? அவன் ஏதோ ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருந்தான். அந்த ஆளை பார்த்தாலும் சரியான ஆள் மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருந்துச்சு. நான் கிட்ட போனேன். ஆனா நான் போன உடனே பேச்ச நிப்பாட்டிட்டு தாஸ் அங்கிருந்து ஓடிட்டான். அதான் நான் சொல்றேன், அந்த தாஸ் ஏதோ தப்பான பிளானோட தான் வந்திருக்கான். இல்ல ஜனனி, நீ ஏதோ பயந்துகிட்டே இருக்க. ஒருவேளை அதனால கூட அப்படி தோணிருக்கலாம் இல்லையா? இல்ல சிவா, என் உள் மனசுக்கு படுது. அந்த தாஸ் மேல எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு. சரி, நீ தாஸ் இப்ப எங்க பாத்தியோ அந்த இடத்த எனக்கு காட்டு. வா. எனக்கு அதான் மனசே சரியில்லை சிவா. எங்க? இங்கதானே. என்ன இவ தண்ணி எடுக்காம சிவா கூட சேர்ந்து போறா? ஒருவேளை நம்ம போட்ட பிளான் தெரிஞ்சிருக்குமோ? இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடுமா. கோயில் பிரசாதம் கொஞ்சம் சாப்பிடுமா. கொஞ்சோன்னு சாப்பிடுங்க. சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடுமா. இந்தாமா சாப்பிடுமா. என்ன இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க? சாப்பிடுமா. சிவா, சிவா, சிவா.
யாரு? ஏய், சிவா சிவா சொல்லுமா. ஒண்ணுமே புரியலையே. சிவா யாரம்மா கூப்பிடுற? என்னாச்சு? யாரு இருக்கா? சொல்லு. ஏய், சிவா யாரு? சிவா அம்மா அடம் பிடிக்காதம்மா. அமைதியா இருமா. அமைதியா இரு. சொன்னா கேளுமா. அம்மா ஒண்ணும் இல்ல, உட்காருமா. யாரும்மா? ஏய், சிவா 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 என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஏன் கத்துற? யாராவது தெரிஞ்சவங்களா? என்னம்மா? ஏன் கத்திட்டு இருக்க? சரி நான் போய் பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருமா. சொன்னா கேளு. அம்மா இருமா, வருவாங்க. இருமா இருமா, அமைதியா இருமா. அங்க யாருமே அங்க இல்லையா? யாருமே யார இல்ல. சொல்ற? அம்மா அம்மா அமைதியா இருமா. சிவா கேளுமா. சொன்னா கேளு. அம்மா அம்மா நில்லுமா. சிவா அம்மா பொண்ணு ஆமா சிவா வா. அம்மா அம்மா நில்லுமா. அதான் எனக்கும் தெரியல இவ்வளவு சிவா. தூரம் தேடி பார்த்துட்டோம், அவன் எங்கேயுமே இல்லை. அப்புறம் என்ன உனக்கு பயம்? சரி. வா அங்கேயும் பார்ப்போம் வா. ஓ. அம்மா நில்லுமா. சிவா யார் சொல்ற? யாரம்மா தேடுற? சிவா 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 சொல்லு. யாருமே இல்லையே. சிவா யார தேடுற? சிவா என்னம்மா யாருமா? யாருமே இல்லையேம்மா. சிவா 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 அம்மா அம்மா கத்தாதம்மா. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. சிவா அம்மா என்னம்மா பிரச்சனை? அங்க பாரு. ஒண்ணும் இல்லைங்க சொல்லு இல்லைங்கய்யா. கூட்டு போங்கம்மா. வாமா. அல்லாத வாமா. நல்லா கெட்டியா புடி. பாத்து வாமா. சிவா அம்மா இந்தம்மா தேங்காய் திருவுனது. அத்தை குடு. பொங்கலுக்கு வெள்ளம் தட்ட சொன்னீங்கல்ல. குடு. எல்லாத்தையும் எச்சி படாம சுத்தபத்தமா எடுத்துட்டு வரணும். தெரியாம யாராவது வாயில வச்சுட்டா தப்பு. அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. ஆமா பாட்டி, பக்கத்துல உட்காந்து வேவு பார்த்துட்டே இரு. எங்களுக்கு இதெல்லாம் செய்யற வேலை, உனக்கு வேவு பாக்குற வேலை. சாமி கூட எங்களை இப்படி கஷ்டப்படுத்தாது. அம்மா சொல்லுங்க. என்ன சாமி, ஏதாவது வேணுமா? தண்ணி எடுக்க போனவங்க இன்னும் வரலையே. ரொம்ப நேரம் ஆகுது. ஜனனி அப்பவே தண்ணி எடுக்க போயிட்டாளே. ஆனா இன்னும் வரலையேம்மா. பூஜைக்கு வேற நேரமாகுது. ராகு காலத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்ல. சரிங்க சாமி, நீங்க போங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. ஏ ரம்யா, என்னன்னு போய் பார்த்துட்டு வரியா? மருமகன்னு சொன்னதும் அவ மட்டும் தானே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா? நீங்களே போய் தேடி பாருங்க. அமராவதி, நீயாவது கொஞ்சம் போய் தேடிட்டு வாயேன். ஊர்ல ஆறு குளம்லாம் போய் பழக்கம் இருக்குமா என்னமோ? இனிமே நான் வேற தேடி போகணுமோ? உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்ல. நானே போய் பார்த்துட்டு வரேன். சிவாவை வேற காணோம். அமராவதி, நீ கொஞ்சம் அடுப்ப பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். அத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். தள்ளி விடுமா, நல்லா எரியும். அமைதியா இருமா. கொஞ்சம் அமைதியா இருமா. கத்தாத. உட்காரு. வா. ஒண்ணு இல்ல அமைதியா இரு. அங்க பாருங்க, அவன் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அக்கா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம் போய் என்னென்னமோ பண்றாங்க சிவா.
சரி வா போய் பார்க்கலாம். தாசு, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காவேரிக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் வேற கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் பார்க்கும்போது நீங்க யார்கிட்டயும் மறைஞ்சு நின்று பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசுனீங்க? நானா? இல்லையே. ஏய், பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட? நான் பார்த்தேனே, நீ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியே. ஓ அதுவா? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்கிறா. ஐஸ் கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உண்மையாவா? ஆமாம் மச்சான். பொய் சொல்றான் சிவா. அவன் சொல்றது எல்லாமே பொய். அட, ஐஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லையே. போச்சுடா, இதுக்கெல்லாமா அம்மன் கிட்ட போய் சத்தியம் பண்ணி தர முடியும்? சிவா, அவன் பொய் சொல்றான் சிவா. அதான் எனக்கும் தோணுது. சிவன் பொய் சொல்லி என்னமோ சமாளிக்க பார்க்கறான். நான் என்கிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமே டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். டேய் சிவா, ஜனனி. என்னம்மா? தண்ணி எடுக்க வரேன்னு போயிட்டு இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அங்க ஐயர் வந்து தேடிட்டு போனாருமா, பூஜை பண்ண வேண்டாமா? வாங்க, நேரமாவது, சீக்கிரம் வாங்க. அப்புறம் அப்படியே கூட இருந்த இடத்தை கவனிச்சுக்கங்க. சரிங்கய்யா. சரியில்லைங்க. வரங்கய்யா. வரங்க. வாங்க. வரங்கய்யா. என்ன ஒரு சந்தேகம். இத பாரு, எதுவும் பேச வேண்டாம். பூவு எடுக்கிற சடங்கெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சந்தேகமே அதை பத்தி தானே. ஏய், என் சந்தேகத்தை தீக்காம நீங்க இங்க இருந்து போக முடியாது. சரி சொல்லு. பூ எடுக்கிற விஷயத்துல ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ண போறீங்களா? நீ என்ன சொல்ற? இது சாமி விஷயம் தெரியும்ல, அதுல எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க? ஐயர்கிட்ட சொல்லி வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பூ எடுக்க போறீங்களான்னு கேட்டேன். உனக்கு தான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் போகும், எனக்கெல்லாம் போவாது. நீங்க உத்தமர்னு நான் நகை விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணீங்க, என் அண்ணன் சண்டி இருக்கானே, அவனை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் கை வச்சா உடம்புல உயிர் மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. உங்க அண்ணன் தானே, அவனும் உன்ன மாதிரி தானே இருப்பான். அவனை நீதான் மெச்சிக்கணும். விலகு. புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நல்லது. அதனால பார்த்து உண்மையா நடந்துக்கோங்க. பிராடுத்தனம் நீங்க பண்ணுவீங்க, ஆனா நான் உண்மையா நடந்துக்கணும்னு சொல்லுவீங்க. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆமா, விசாலாட்சி வந்தாலே என்ன நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ என்ன தெரியாத ஆள் மாதிரி நடத்துறீங்க. நான் என்ன அவ்வளோ அந்நியமானவளாங்க? இல்ல தனியா இருக்கும்போதுதான் என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்பவே நேரமாச்சுன்னு வந்து சொல்லிட்டு போனாரு. சாமி, என்னாச்சுமா? தண்ணி இன்னும் எடுத்துட்டு வரலையா? ஆமாங்க சாமி, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்க சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறோம். நேரம் ஆயிட்டே இருக்குமா? இல்ல, தோ உடனே எடுத்துட்டு வந்துடுறோம். சரி சரி, நீங்க பொங்கலை வச்சிட்டீங்கன்னா பொங்கலை பானையோட எடுத்துட்டு வந்துருங்க. சாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணணும். சாமியை காக்க வைக்க கூடாதுமா, சீக்கிரமா வாங்க. சரி, போயிட்டு வந்துடலாம். வாங்க. சரிம்மா, வந்துடுறோம். சிவா, நீ ஜனனியை கூட்டிட்டு போய் குளத்துல முங்க வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்துரு. நான் பொங்கல் எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட கொடுத்துறேன். சரிம்மா. சரி, பாருங்க. ஏய், கைய விடு. முடியாது. யாராவது பார்க்க போறாங்க, கைய விடு. ஏன்? யாராவது பார்த்தா என்ன? நினைச்சா நினைக்கட்டும். கைய விடுன்னு சொல்றேன்ல. இருக்கட்டும் மச்சான், எனக்கும் உரிமை இருக்குல்ல. எப்பதான் இது மாதிரி கைய பிடிக்கிறது? கைய விடு, புரிஞ்சுக்க. ஏன் நான் உங்க கைய பிடிக்க கூடாதா? இப்ப கைய விட போறியா இல்லையா? எதுவா இருந்தாலும் கைய விட்டுட்டு அப்புறம் பேசு.
யாராவது வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எந்த பக்கம் போனாங்க? ஆளையே காணோம். வா வா, எவ்வளோ நேரம் தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது? சாமி கூட காத்திருக்கும், ஆனால் சாவு காத்திருக்காது.